أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال نبينا صلى الله عليه وسلم قل ربي زدني علما صدق الله العليم. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஐமாக்கள், இன்னும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய வற்றாத கருணை கொண்டாமல் என்று நிலவட்டுமாக. மேலும் வர இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் உடல் ஆரோக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆலிம் எப்படி இருக்க வேண்டும், மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் ஒரு மனிதனிடத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு எண்ணிக்கையை வகுக்கிறது. இஸ்லாமியர்கள் 13% நபர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அரசு வேலைப்பணியில் கிட்டத்தட்ட 25% இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாமியர்கள் இந்தந்த துறையில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பட்டியலை, ஒரு கணக்கீட்டை வெளியிட்டிருக்கிறது. காலப்போக்கில் இன்னும் சில நாட்களில் இஸ்லாமியர்கள் தங்களின் ஆன்மீக பணியில் மார்க்க அறிஞர்களாக இருப்பவர்கள் மிக மிக குறைவானவர்கள் என்கின்ற பட்டியலையும் இனி வரக்கூடிய காலத்தில் வெளியிலே இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்றைய காலத்தில் கொடுக்கப்படவில்லை. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ரமலான் மாதத்திலே பத்ருடைய யுத்த களம் முதல் அரசியல் நடவடிக்கை என்றால் இக்காலகட்டத்தில் பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், போர் வீரர்களை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், சட்ட திட்டங்களை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்கின்ற பல ஆலோசனைகளை செய்வார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ருடைய யுத்த களத்திலே பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த கைதிகளிடத்தில், உங்களிடத்திலே காசுகள் இருந்தால் நீங்கள் கொடுத்துவிட்டு உரிமை பெற்று விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, எங்களிடத்திலே காசு இல்லை, காசு இல்லாவிட்டாலும் கூட உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் உரிமை பெற்றுவீர்கள் என்று கூறினார்கள் என்று சொன்னால், அவர்கள் முதலில் அரசியல் நடவடிக்கையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த ஒரே வேதம் திருமறையாம் குர்ஆன். ஒரே ஒரு குர்ஆன், பல பாகங்களாக அச்சிடப்படவில்லை, அச்சிடும் இயந்திரம் இல்லை, அச்சிடக்கூடிய எந்த ஒரு நவீனமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு குர்ஆன் எப்படி உலகம் முழுவதும் பரவியது, அதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்களுடைய தியாகம், இல்முக்காக பல நாடுகளை, பல கடல்களை எல்லாம் கடந்து அவர்கள் இல்மை கற்றார்கள். இன்றைக்கு இல்மை கற்பதற்கு நாம் முன்வருகின்றோமா? ஒரு காலம் இருந்தது, ஒரு ஆலிமை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுத் தந்தார்கள். ஒரு வீட்டிற்கு ஒரு ஆலிம், ஒரு ஊருக்கு ஒரு ஜமாஅத்தாக ஆலிம்களை, துலபாக்களை உருவாக்கினார்கள். இன்றைய காலமோ ஆலிம்களை, துலபாக்களை உருவாக்கும் விஷயத்தில் சற்று பின்னடைத்துக் கொண்டிருக்கிறது சமுதாயம். அன்மைக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியை கற்பது எவ்வளவு சிறந்தது என்பது தெரியுமா? தானும் கற்று பிறரையும் கற்றுக் கொடுப்பவர். அதில் ஒன்று
முஃபஸ்ஸிரீன்கள் இன்னொரு விளக்கத்தையும் தருவார்கள். தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை முழுவதுமாக ஒரு ஆசான் தூய்மைப்படுத்திவிட்டு மற்ற மாணவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக முன்வருகிறார்கள் என்று கூறுவார்கள். அந்த பார்வையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, சல்லாக்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது பல பிரச்சனைகளை கையாண்டார்கள். அதிலும் குறிப்பாகத்தான் ஹிஜ்ரத் பயணம் செய்தார்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். எதை கொண்டு? குர்ஆனை கொண்டு. ஒரே ஒரு குர்ஆன் 1,00,000 சொச்சம் சஹாபாக்கள் சீர்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா கல்வியையும் கற்றுக் கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் கல்வி, அதாவது நஹு, இலக்கணத்தில் மிக 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 ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பெருமானாருடைய காலத்தில் கல்வி இப்படியாக ஒவ்வொரு நபிமார்கள், நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருமை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தார். அது ஒரு வகையான கலை. இன்றைக்கு ராணுவத்திற்காக தனி பெரும் ராணுவத்திலே சேர்கிறார்கள் என்று சொன்னால் தேர்வு எழுதுகிறார்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக பல பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. அதே போன்று நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இருமை வசப்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு. இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களாக அல்லாஹ் தஆலா இல்மை கொண்டு சிறப்புப்படுத்தினார் என்று சொன்னால், இந்த மார்க்க கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் மக்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்கள், குர்ஆன், ஹதீஸ் ஆகியவற்றை பெருமானார் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனின் விளைவு அவர் முஸ்அப் இப்னு உமைர், மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்தவர், பெரும் பெரும் செல்வந்தர்கள். அவர்களை பற்றி வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். ஹயாத்து ஸஹாபா என்கின்ற கிதாபிலே, போன்ற சஹாபாக்களின் வரலாறு போன்ற கிதாபிலே அவர்களை பற்றி குறிப்பிடுவார்கள். அவர்கள் அத்த தேய்த்து ஒரு வீதியிலே சென்றால் அந்த வீதி முழுக்க வணக்கம். உயர்ந்த ஆடை அணிந்தவர்கள், உயர்ந்த அத்தர்களை தேய்த்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்குமாக அத்தனை சொத்துக்களையும் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டவர்களாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அவருடைய தாய், நீ இஸ்லாத்தை ஏற்றால் என்னுடைய சொத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கூட கிடைக்காது என்று அவர்கள் தாய் கூறிய பொழுது காசு பணத்தை பார்க்கவில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எத்தி வைத்த மார்க்கத்தை பார்த்தார்கள். மார்க்கத்தின் ரீதியாக அவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். மார்க்கத்தின் ரீதியாக, அல்லாஹ்வுடைய அருளின் ரீதியாக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். இதிலும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள், இந்த உலக ஆசா பாசங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முன்னால் ஒன்றும் இல்லை. இவர்கள் வெறும் சொத்துக்களை மட்டும் தூக்கி போட்டு வரவில்லை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இவர்கள் எடுத்துக்காட்டாக, உதாரணமாக வருவதற்கு இவர்கள் உருவாகினார்கள். அல்லாஹ் இவர்களை உருவாக்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை உருவாக்கினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் பாடம் கேட்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விளக்கங்களை பெறுகிறார்கள். பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது முதலாக போகிறார்கள். அங்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இத்துணை நபர்கள் மார்க்கத்திற்கு வந்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்படியாக ஒரு 2 முறை மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் என்று ஒரு முறையும் வரும் பொழுது கடைசியாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியாளாக வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், முஸ்அப் இப்னு உமைரே, உங்களிடத்திலே யாரும் வரவில்லையா? அதற்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ்,
மதீனா முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். வீட்டிற்கு இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். அதனால் அனைவரும் வருவதற்கு சிரமம் யார சொல்லலாம். அதனால் தான் நான் தனியாக வந்தேன் என்று கூறினார்கள். ஒரு தனி நபர், அவர்களிடத்திலே சொத்து இல்லை, சுகம் இல்லை. அல்லாஹ்வுடைய திருமறையாம் குர்ஆன் ஷரீஃப் ஒன்று மட்டும்தான். முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் செல்வந்தர்களாக மட்டும்தான் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய பெயர் இன்றளவுக்கு வரலாற்றில் கூறப்படுமா என்றால் கூறவும் படாது. அது எல்லாம் வேணாம் என்று தூக்கி எறிந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக வந்தார்கள். இல்முக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மண்டியிட்டார்கள். அதனின் சிறப்பு 1400 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இன்று வரையும் அவருடைய பெயரை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இது வரலாறு இல்லையா? இதுவர்கள் மார்க்க கல்வியை கட்டத்தின் சிறப்பு அல்லவா? இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் நான் வீட்டிற்கு ஒரு ஆலிமை உருவாக்க வேண்டும் என்று முன்வருகின்றோம். முன்னதொரு காலம் இருந்தது. இதை தொடர்ந்து ஒருவர் சொல்லுவார்கள். வரலாற்றிலே ஒரு ஆசிரியர் சொல்லுவார், ஈராக்கையார் ஆட்சி செய்த சதாம் ஹுசைன் ஆட்சிக்கு வந்த பொழுது வீட்டிற்கு ஒருவர் ராணுவத்தில் சேர வேண்டும் என்று கூறினார். ஏன் என்று சொன்னால் தன் தாய் நாட்டின் மீது உள்ள பற்றின் காரணமாக போர் என்று வந்தால் வீட்டிற்கு ஒருவர் போருக்காக வருவார் என்று. எனவே அன்பிற்கிடையே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியின் குறைவு இக்காலத்தில் மிக மிக அதிகமாகிவிட்டது. சுமார் 1000 கிட்டத்தட்ட 800-900 சொச்சம் ஓதிய மாணவர்கள் பாக்கியாத்து சாலியாவில் இன்றைக்கு 500 பேர் 600 நபர்கள் ஓதுகிறார்கள். லால்பேட்டை ஜாமியா மண்டபுல் அன்பார் அரபிக் கல்லூரியில் கிட்டத்தட்ட 400 நபர்கள் 300 நபர்கள் ஓதிய மதரசாவில் இன்றைக்கு 150 நபர்கள் ஓதுகிறார்கள் என்று சொன்னால் இது மார்க்க கல்வி பின்னடைவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பின்னடைவு தான் என்று சொல்ல வேண்டும். முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். இப்படியாக உரையாடல் செய்கிறது. கடைசியாக உஹது யுத்த களத்தில், அதாவது யுத்த களத்தினுடைய பெயர் சரியாக தெரியவில்லை, ஒரு யுத்த களம். அந்த யுத்த களத்தில் முஸ்அப் இப்னு உமைர் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறார்கள். இங்குதான் நான் சற்று கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவை வரிசையாக வைக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்வையிடுகிறார்கள். பார்வையிட்டு ஒவ்வொரு ஜனாசாவை பார்த்து சொல்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவை கஃபன் செய்வதற்கு துணி பத்தவில்லை. கையை மூடினால் தலையை மூடினால் தலை தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிகிறது, கால் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. தலையை மூடினால் கால் தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிகின்றது. இப்படியாக கஃபன் செய்வதற்கு உண்டான துணி பத்தாத நிலைமை. முஸ்அப் இப்னு உமைர் இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செடியை எடுத்து காலை வைத்து மறைத்து கஃபன் செய்து அடக்கம் செய்யுங்கள் என்று கூறினார் என்று சொன்னால், மார்க்கத்திற்காக சொத்து சுகங்களை குடும்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு முதலில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக மார்க்க கல்வியை கற்றார்கள். அவருடைய இல்மிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இல்மின் பெற்றிடம் என்றால் அதற்கு வாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்மில் தேர்ச்சி பெற்றார்கள் என்றால் யார் தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாக்கினார்கள்? அவர்களை யார் உருவாக்கினார்கள்? உருவாக்குவதற்கு காரணம் எதுவாக இருந்தது? குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹதீஸ் கிதாபுகள் இல்லை, புகாரி இல்லை, அபூ தாவூத் இல்லை, திர்மிதி இல்லை, நஸஈ இல்லை, ஃபிக்ஹ் இல்லை, ஃபிக்ஹுல் அக்பர் இல்லை, தஃப்சீர்கள் இல்லை, எதுவும் கிடையாது. இருந்ததெல்லாம் ஒன்றுதான், திருமறை குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஹதீஸ். இன்றைக்கு நாம் இன்னும் முன்னொரு கருத்தை நான் சொல்கின்றேன். உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட தஃப்சீர்கள் 2 லட்சம். குர்ஆனுக்கு விரிவுரை சொன்னால் முடியாது, குர்ஆனுக்கு தர்ஜுமாக்கள் செய்தால் முடியாது.
முடியாது. ஹதீஸிற்கு தர்ஜுமா செய்தால் தர்ஜுமா செய்து கொண்டே போகலாம். ஒவ்வொரு ஹரகாத்துகளை காமூசை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நஹ்வி இங்க இருக்கக்கூடிய துலபாக்களுக்கு தெரியும். தஃப்சீரு பைலாவி ஃபாத்திஹா சூராவிற்கு மட்டும் பக்கம் பக்கமாக விளக்கம் சொல்வார்கள். அதுவும் ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்கள் தஃப்சீருல் ஜலாலைனிலே ஒரு குறிப்பு ஒன்று வரும். அலிஃப் லாம் மீம். இதற்கு அவர்கள் அர்த்தம் என்ன வகையான வேண்டாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் தஃப்சீருல் ஜலாலைனிலே ஒரு குறிப்பை முன்வைப்பார்கள். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு அலமு பி முராதி பிதாலிக். அல்லாஹு அலமு பி முராதி பிதாலிக். இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன் என்று கூறுவார்கள். அதற்கு கீழ் அதை பற்றி உண்டான ஒரு முஹத்தீஸ் விளக்கம் சொல்வார்கள். இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விளக்கம். அல்லாஹ் அலமு பி முராதி பிதாலிக். கடல் அளவு அவர்களிடத்தில் இல்ம் இருந்தாலும் இதற்கு உண்டான இல்ம் அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். அல்லாஹ் அலமு பி முராதி பிதாலிக். அல்லாஹ்வே இதை கொண்டு நன்கு அறிந்தவன் என்று விளக்கம் சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இல்ம் இருந்தாலும் அமல் இருந்தாலும் ஒழுக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் நாங்கள் ஒன்றும் இல்லை என்கின்ற விளக்கத்தை அடிக்கடி முன்வைப்பார்கள். இன்றைய காலத்தில் மார்க்க கல்வியின் குறைவு மிக 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 முக்கியம். மார்க்க கல்வி இன்றைய காலத்தில் குறைகின்றது சொன்னால் அது பெற்றோர்களின் கவனக்குறைவு. கிட்டத்தட்ட இது 3 ஆண்டுகளாக இந்த ஊரிலே உலமாக்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அந்த மக்தப் மதர்சாவை நல்ல முறையில் பயன்படுத்தினோம். எங்களை உருவாக்கிய ஆசான் இந்த மக்தப் மதர்சாவின் மூலமாக தான் வெளியாகின. இன்றைக்கு ஊர்களின் மூலமாக மக்தப் ஆண்டு விழாக்கள் நிறைய நடைபெறுகிறது. நீடூர் மிஸ்பால் ஹுதாவில் பட்டமளிப்பு முன்னநாள் மக்தபுடைய விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதே போன்று நமது ஊரிலும் மக்தபிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய எவ்வாறு இருந்தது? ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு ஏனையின் எடையை எவ்வாறு அடைவது என்று கேட்கப்பட்டது. இல்மின் வாசல் அல்லவா அலி ரலியல்லாஹு அவர்கள் அழகாக கூறினார்கள். ஒரு படகை தயார் செய்து கொள்ளுங்கள். ஒரு படகை பலமாக தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த ஏனையை அதை நிற்க வைத்து நீரிலே இறக்கிவிடுங்கள். அந்த கப்பல் முழுகும் அளவை சுற்றிலுமாக குறித்து கொள்ளுங்கள். பிறகு ஏனையை வெளியே எடுத்து அந்த மறுபடியும் அந்த படகை எடுத்து வைங்க. அதுல எவ்வளவு அந்த கோடு நிரம்புகிற வரைக்கும் அந்த கல்லத்துக்கு போடுங்க. அந்த கோடு நிறையிற வரைக்கும் அந்த கல்லத்துக்கு போடுங்க. அந்த கல்லை அப்படியே அமுங்குச்சுன்னா அந்த ஏனையினுடைய எடையும் இந்த கல்லும் ஒரே சமம். எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட அவர்களின் முயற்சி, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கற்றுக்கொண்ட பாடம், ஆடு மேய்க்க கூட தகுதி இல்லை என்று கூறினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. ஆடு மேய்க்க கூட தகுதி இல்லாதவர் என்று கூறினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை. பிற்காலத்தில் ஷாம், ரோம், சிரியா போன்ற பகுதிகள் எல்லாம் தன் கையில் ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால் அது பெருமானாருடைய தர்பியத், பெருமானாருடைய ஆட்சி அதிகாரம் எவ்வாறு செய்ய வேண்டும், நீதி கொடுக்கும் முறை என்ன என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகள். இமாம்களுடைய கல்வி என்று பார்த்தோமேயானால் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் பெரும் அரசர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், பெரும் பெரும் மந்திர சபைகள் எல்லாம் கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் மார்க்கம் சம்பந்தமாக. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரும் கூட்டத்தை திரட்டிக் கொண்டு அவர்கள் ஃபிக்ஹ் மஸாலாக்களை ஆய்வு செய்வார்கள்.
ஆய்வு செய்வார்கள். ஒரு ஆய்வு, ஒரு ஃபிக்ஹிற்கு சட்டம் கிடைத்து விட்டால் அந்த இடத்தில் அவர்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு அக்பர் என்று கட்டுவார்கள். கடை வீதியிலே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபிக்ஹ் சட்டத்திற்கு மஸ்அலா கண்டுபிடித்து விட்டார்கள், சட்டத்திற்கு தீர்வு கண்டுபிடித்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். இப்படியாக இமாம்கள் முஹத்திஸீன்களுடைய வரலாறு கஷ்டம். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 6 மாதங்கள் வியாபாரம் செய்வார்கள். 6 மாதங்கள் கல்விக்காக, ஹதீஸுகள் தேடுதல் பணியில் முன்னெடுத்து வைப்பார்கள். ஒவ்வொரு ஹதீஸும் சஹீஹாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த முயற்சி நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹஸ்ரத் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கப்பலில் பயணம் செய்வார்கள். திரவத்தை இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திரவத்தை என்னுடைய திரவம் என்று கூறுவார்கள். அந்த திரவத்தை கடலிலே போட்டு விடுவார்கள். இதுவெல்லாம் நமக்கு தெரியும். இதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள். அந்த இடத்திலே உரையாடல் நடந்தது. நன்கு சிந்திக்க வேண்டும். உரையாடல் நடந்தது. அவர்களிடத்திலே விசாரணை எல்லாம் நடந்தது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூர்மையான சிந்தனை, அவர்களிடத்தில் இல்லாத இல்மா, இந்த தீனார் என்னுடையது என்று வாதிட்டு இந்த தீனார் என்னுடைய பொற்காசு என்று அவர்களால் நிரூபித்திருக்க முடியும். அவர்களிடத்திலே கல்வி இருந்தது, அவர்கள் நிரூபித்திருக்கலாம். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தீனாரை திருடினார்கள் என்று ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடையை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கல்வி திறன் எவ்வாறு இருந்தது? சந்தேகம் கூட வரவில்லை. சந்தேகம் கூட வரக்கூடாது. நான் எடுக்கும் முயற்சியில் இந்த ஹதீஸில் சிறிதளவு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. இது பிறகு வரலாறாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய முயற்சி இந்த அளவுக்கு இருந்தது. அன்னைக்கிலே அல்லாஹ்வின் வல்லரையார்களே, மார்க்க கல்வி மங்குவதின் மூலமாக சமுதாயத்தில் ஏராளமான பிரச்சனைகள். மார்க்க கல்வியை கட்டாயமாக கற்க வேண்டும் என்கின்ற முதல் கொள்கை கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு, மார்க்க கல்வி உங்களால் கற்க முடியவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தை பற்றி உண்டான புரிதலையாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் கூறிவிட்டோம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கல்வி திறன். ஒரு ஊருக்கு செல்கிறார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒருவர் வாதிடுகிறார், இந்த உலகம் தானாவே இயங்குகிறது, இறைவன் ஒருவன் இல்லை. நன்கு சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் தானாக இயங்குகிறது. மரம் தானாக வளர்கிறது, செடி தானாக வளர்கிறது, விவசாயம் தானாக வளர்கிறது, பொருளாதாரம் தானாக வளர்கிறது, மனிதனும் தானாக வளர்கின்றான் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு வாதிடுகிறார்கள். அவர்கள் முன்வரவில்லை, ஒற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். எல்லா ஆதாரங்களையும் மறுக்கிறார்கள். மறுநாள் தர்க்கம் வைத்துக் கொள்ளலாம், வாதம் வைத்துக் கொள்ளலாம், வாருங்கள், பொறுமையாக இருங்கள், நாளைக்கு மறுபடியும் சபை கூடும், வாதம் வைத்துக் கொள்ளலாம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக 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 பொறுமையாக லேட்டாக வந்தாங்க, சபைக்கு வராங்க. இவ்வளவு பெரிய இமாம்னு சொல்றீங்க, வாதத்துக்கு லேட்டா வராங்களே, என்ன இது அப்படின்னு கேட்கிறாரு அவர். அதற்கு இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், இங்குதான் அவருடைய கல்வி சிந்தனை வரும்பொழுது ஒரு ஆற்றை கடக்க இருந்தேன். அந்த கப்பல் தானாக சரக்கை ஏற்றியது, தானாக துடுப்பு போட்டது, தானாக ஒவ்வொரு இடத்திலும் நின்றது, தானாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது. சிரிக்க ஆரம்பித்து விட்டார். என்ன இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படியாக முட்டாள்தனமாக ஒரு பதிலை சொல்கிறார்கள்? ஒரு படகு எப்படி தானாக இயங்கும்? ஒரு படகை இயக்குவதற்கு ஒரு ஆள் வேண்டும், சரக்கை எடுத்து வைப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும்.
இந்தந்த இடங்களில் பயணிகளை இறக்கி விடுவதற்கும் ஆள் வேண்டும். ஆள் இல்லாத கப்பலை எப்படி இயக்க முடியும் என்று கேள்வி கேட்கும் பொழுது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்களாம், ஒரு சாதாரண அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு கப்பலை இயக்குவதற்கு ஒரு மனிதன் தேவை என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த காயினாத், இந்த ஒட்டுமொத்த உலகம், மனிதன், ஜின், விவசாயம், விளைநிலம் போன்ற பல்லாயிரக்கணக்கான கோடானி கணக்கான வஸ்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு, ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு ஒரு இறைவன் இருப்பான் என்று என்ன நிச்சயம்? நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லவா என்று அவருடைய வாதத்தை முன்வைத்த பொழுது வாயெடுத்து போனார் அந்த நபர். என்றால் அவர்களுடைய தத்துவவியலை எவ்வாறு அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 கிதாபுகளை எழுதியவர்கள், வாழ்நாள் முழுவதுமாக தன்னுடைய வயது எல்லாம் இல்முக்காக அவர்கள் எழுதிய கிதாபில் இஹ்யா உல்முதீன் மிகப்பெரிய கிரந்தம். அதை படித்து முடிப்பதற்கு நாட்கள் பத்தாது. நிசாமியா பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அதை 7 ஆண்டுகள் என்று கல்வியினுடைய சுருக்கத்தின் காரணமாக அதை வெறும் ஒரு 150 பக்கங்கள் அதை நடத்துவார்கள். அதிலும் குறிப்பாக உள்ளத்தை பற்றி ஒரு வார்த்தை வரும். இந்த நஃப்ஸை தண்ணீர் பால் இணைக்காவிட்டால் எப்படிப்பட்ட நிலைமை? ஒரு போர் வீரன் கத்தி சண்டை போன்றவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டால் மட்டும் திறமையானவன் அல்ல. அறிவால், சிந்தனையால் எதிரியை வீழ்ப்பதும் வீழ்ந்தால் அவன் உண்மையான போர் வீரன் அல்ல. அவன் சிறந்த குதிரை வீரனாக இருக்க வேண்டும். சிறந்த குதிரை வீரனாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் குதிரைக்கு, தன்னுடைய குதிரைக்கு போர் தந்திரங்களோ அதை சரியாக வழிநடத்த விட்டால் அவர்கள் ஏறி உட்கார்ந்தா அவங்களை மலையில போய் தள்ளி விட்டுரும். ஏறி உட்கார்ந்தா தவறான பாதையை எடுத்து சென்று அவர்களுக்கு அது உயிர் பயம், உயிர் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்பட்டுவிட்டோம். ஆனால் எப்படி ஒருவன் அந்த குதிரையை சரிசமமாக அதை பக்குவப்படுத்துகின்றானோ அவன் போர்க்களத்திலே திறமையாக போராடுவான். இதை உதாரணமாக வைத்து இப்படித்தான் மனிதனுடைய உள்ரகம், நஃப்ஸ் உள்ரகம், அகப்பார்வை ஒன்று இருக்கின்றது. அந்த அகப்பார்வையை யார் ஒரு மனிதன் நல்ல முறையிலே சீர் செய்து வாழ்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை நல்லதாகவே அமைகிறது. யார் ஒருவன் அந்த நஃப்ஸை சீர்படுத்தாமல், ஒழுங்குபடுத்தாமல் அப்படியே விட்டு விடுகிறானோ உலக வாழ்க்கையில் பாவமான காரியங்களில் விழுந்து விடுகின்றான் என்கின்ற ஒரு முன்னுதாரணமாக ஆன்மீக கருத்தை, நஃப்ஸினுடைய சூழ்ச்சியை இஹ்யா உல்முதீன் முதல் பக்கத்திலே பதிவு செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய கல்வி திறமை எவ்வாறாக இருந்தது, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஆளுமையில் சஹாபாக்கள், ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் போருக்கு செல்லும் பொழுது அவர்கள் நானும் வருகிறேன் என்று கூறினார்கள். அவர்களிடத்தில் இருந்த இல்மின் தேற்றம், இல்மின் சுஹபத், இல்ம் அவர்களிடத்திலே மிகைத்து இருந்ததின் காரணமாக நீங்கள் போருக்கு வர வேண்டாம், நீங்கள் இங்கேயே அமர்ந்து உலகத்தில் உள்ள முக்கியமான மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். லாங்குவேஜ், பல மொழிகளை கற்றுக்கொண்ட பெருமை ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சேரும். இதை உருவாக்கியவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் உஸ்தாதாக இருந்தார்கள்? அவர்கள் கிதாபுகள் படித்தார்களா? கிதாபுகளை படிக்கவில்லை, அகாயிதுகள் படிக்கவில்லை. அல்லாஹ்வே ஆசி. அல்லாஹ் கற்றுத்தந்த இல்மை இந்த மார்க்கத்திற்கு, இந்த மார்க்கத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். உலமாக்களாகிய நாம், பெற்றோர்களாகிய நாம் வீட்டிற்கு ஒரு ஆலிமை உருவாக்குவதற்கு முன் வருகின்றோமா? இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள். அதிகமான உலமாக்கள் உருவாகக்கூடிய நாடு இந்தியா.
அதிகமாக ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய நாடு இந்தியா. அதிலும் வட மாநிலங்களில் அதிகமான நபர்கள் 2 வருடங்களில் 1.5 வருடங்களிலே ஹாஃபில்கள் முழுவதுமாக முடிக்கிறார்கள் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு உலமா, ஒரு இமாம் ஒரு கல்வியை மட்டும் கற்றவர் அல்ல, பல்வேறு கல்வியை கற்றவர். அவர்கள் நினைத்தால் எப்படிப்பட்ட புரட்சியை வேண்டாலும் செய்துவிட முடியும். குறிப்பாகத்தான் உமர் புக்தார் லிபியா நாட்டை ஆட்சி செய்தவர்கள். ஹிட்லர் முசோலினி என்று சொன்னால் இந்த உலகமே பயப்படும். அப்படிப்பட்ட முசோலின் படையை ஒருவர் பயப்பட வைத்தார் என்று சொன்னால் ஹாஃபிஸுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஆலிம், ஒரு ஆசிரியர் என்பதை மறந்துவிடக் கூடாது. லிபியா நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ய வரும் பொழுது அவர்கள் உஸ்தாதாக இருந்தார். ஹாஃபிஸுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாதாக இருந்தார். அவர்கள் பயன்படுத்திய யுக்திகள் கொஞ்ச நெஞ்ச காலம் அல்ல, கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள் தன்னுடைய படையை தொட முடியவில்லை. கொரில்லா படை என்கின்ற ஒரு போர் யுத்திகள் மூலம் ஆங்கிலேயர்களை, முசோலினி என்றால் உலகமே பயப்படும், முசோலினிக்கு கையூட்ட முசோலினியே பயப்பட வச்சவர் ஒரு ஆலிம் பெருந்தகை. அவர் இடத்துல கேட்கப்பட்டது, நீங்களும் ஒரு ஆலிம், அழகாக முறையில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாமே, நீங்கள் ஏன் போர் செய்கிறீர்கள், நீங்கள் ஏன் புரட்சி செய்கிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் கூறினார்களாம், உங்களுடைய நாட்டை தைரியம், அவரிடத்தில் விமானங்கள் இருக்கின்றது, நவீன துப்பாக்கிகள், தோட்டாக்கள் இருக்கின்றது, இவரிடத்தில் ஒன்றும் இல்லை, குதிரை வாள். இதை வைத்து கொரில்லா யுக்தியின் மூலமாக அந்த கல்வியின் மூலமாக ஆங்கில படையை தெரிக்க விட்டவர், ஆங்கில படையை கதறவிட்டவர் ஒருவர். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் அமைதியாக பாடம் சொல்லிவிட்டு செல்லாமே, உங்களுக்கு ஏன் சுதந்திர யுக்திகள் எல்லாம் தேவை கேட்கும் பொழுது அவர்கள் கூறினார்களாம், இதுவே உங்கள் நாடாக இருந்தால், உங்கள் நாட்டினுடைய அடிப்படை உரிமையில் நாங்கள் தலையிட்டால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா என்று கேட்டார்கள். உங்களுடைய உள்ளத்தில் பயம் இல்லையா? அப்பொழுது அவர்கள் கூறினார்களாம், என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. உன்னுடைய தோட்டாக்கள் என்னுடைய உள்ளத்தை துளைத்தாலும் கூட என்னுடைய ஈமான், என்னுடைய முன்னுதாரணம் ஒருபொழுது முன்னிடத்திலே சரணடையாது, என்னுடைய மக்களும் சரணடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். பிறகு காலத்தில் அவர்களின் மூலமாகவே ஒட்டுமொத்த லிபியா நாடும் சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னால், ஒரு ஆலிம் ஒரு துறையில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர் அல்ல, பல துறைகள். நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் கற்றுத் தருகிறார்கள் மதரசாவில். இல்லை, மந்திக், தத்துவவியல், ஃபிகுல் அக்பர், அகீதா சம்பந்தமான கிதாபுகள், ஃபிக்ஹில் எந்த ரீதியிலான கிதாபுகள், தஃப்சீர்கள், குர்ஆனின் விளக்கம், தர்ஜுமா வேறு, ஒவ்வொரு அர்த்தத்திற்கும் அலிஃப் லாம் மீம் போன்ற ஒவ்வொரு அர்த்தத்திற்கும் போன்ற கிதாபுகள், தஃப்சீருல் பைலாவி, நஹ்வு ரீதியான கிதாபுகள், அறிவியல் ரீதியான கிதாபுகள் என்று பல கிதாபுகளை ஆலிம்களுக்கு போதிக்கின்றார்கள். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் அன்று செய்த புரட்சி ஒட்டுமொத்த லிபியா நாடும் சுதந்திரம் அடைந்தது. ஒரு ஆலிம் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசு. நபியின் வாரிசு என்று கூறவில்லை, படிப்படியாக 1,00,000 நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்களின் வாரிசு. அவர்களுடைய அத்துணை நபர்களுடைய இல்மும் இன்றைக்கு அரபி மதரசாக்களில் போதிக்கப்படுகின்ற சொன்னால், அந்த அரபி மதரசாவிற்கு எத்துணை நபர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எனவே வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மக்தப் மதரசாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை உருவாக்கிய ஆசான் ரசூலுல்லாஹி அவர்கள் எங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் அன்று எங்களை சீர்திருத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஓதி இருக்க மாட்டோம். அவர்கள்
இன்றைக்கு 8வது படிக்கக்கூடிய மாணவன் பள்ளிக்கு வருவதில்லை. ஹஸரத்துடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும், 10ஆம் வகுப்பு வருவதற்கு முன்னத வரைக்கும் நாங்கள் மக்தப் மதரசாவிற்கு வந்தோம். அதனின் காரணமாக இன்றைக்கு இந்த ஊர்களில் உலமாக்கள் அதிகமாக பெறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பெருமை, இதனுடைய சிறப்பு எங்களுடைய உஸ்தாத் வசூல் ஹஸரத் அவர்களுக்கு சாரும். எனவே வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மக்தப் மதரசாவை நாம் சீர்படுத்த வேண்டும். அதற்கு உண்டான பெற்றோர்கள் தாங்கள் அதற்கு முன்வர வேண்டும் என்று கூறி என் சிறிய உரைக்கு தெரிவிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.